நம்ம லாஸ்ட்டாக வந்து என்ன பார்த்தோம்னா ஒரு CentOS OS 7 7 VMware எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து CentOS நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நார்மலாக வந்து லினக்ஸை பொறுத்தவரையிலும் அதோட பேசிக் கமாண்ட் ஐபி செக் பண்ணுறதுக்கு ஐபிஏ ஸ்பேஸ் ஏ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லூப் அட்ரஸ் ஒன்று இருக்குது, என்னோட ஈத்தர்நெட் போர்ட் ஒன்று இருக்குது. ஸோ லூப் இங்கே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அது இன்டர்னலாக எப்பவும் இருக்கும். ஸோ ENS33 இதுதான் என்னோட ஈத்தர்நெட் போர்ட்டு. ஸோ இதில் தான் வந்து என்னோட நெட்வொர்க் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதோட ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 192.168.1.1.7. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ இந்த டெர்மினல் யூஸ் பண்ண போகிறதுல நான் வந்து டெர்மினலுக்கு வேறு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் செய்கிறேன். ஸோ இது கொஞ்சம் விசுவலேஷன் நல்லா இருக்கும். ஸோ அதனோட ஸோ மொபைல் ஸ்டீமில் போயிட்டு செக்ஷனில் போயிட்டு SSH மூலமாக கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ என்னோட CentOSோட ஐபி 192.168.1.7. ஸோ யூசர் நேம் எதுவும் இல்லை, டேட்டா நான் SSH மூலமாக கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே லாகின் யூசர் நேம் கேட்குது. ஸோ ரூட் என்னோடது பாஸ்வேர்டும் ஸோ என்னோட அங்கே CentOS வந்து இங்கே லாகின் ஆகிடுச்சு. ஸோ டேட்டா ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு இங்கே லேண்ட் ஆனது பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஒர்க்கிங் டேட்டி பார்த்தீங்கன்னா ரூட் யூஸர் தான் லேண்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஒரு ஃபைலுமே இல்லை. ஸோ பேசிக்காக இந்த அனோட இதில் பேக்கேஜ் ஃபைல் இருக்குது. ஸோ இது மூலிமா தான் வந்து இன்ஸ்டாலேஷன் கால்குலேஷன்லாம் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு என்னோட ஓஎஸ் வந்து அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால அப்டேட் அப்டேட் கொடுத்தவனே எனக்கு குட் நாட் ரிசால்வ் த வொர்ஸ்ட். ஸோ இது என்ன இஷ்யூனா CentOS லாஸ்ட் இதில் வந்து அதோட எண்ட் ஆஃப் லைஃப் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து ரெபாசிட்டரி எதுவும் அப்டேட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஸோ இது வந்து ரெபாசிட்டரி இஷ்யூ தான். ஸோ இதை எப்படி நம்ம ரீசால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி ரெபாசிட்டரி ஃபைல் எல்லாமே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா CD ETC. ஸோ இந்த நம்ம வந்து இங்கே ரூட் யூஸர் இருக்கிறோம், நம்ம ரூட் டைரக்டரி இருக்கும். ஸோ வந்து நான் ரூட் டைரக்டரி போனோம், CD/ கொடுத்தீங்கன்னா இதுதான் ரூட் டைரக்டரி. ஸோ இதில் தான் வந்து எல்லா ஃபைல்ஸுமே இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது CD ETCன்ற ஃபோல்டருக்குள்ள தான் வந்து பேக்கேஜ் எல்லாம் இருக்கும். ஸோ அதனோட லிஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா m.repository. ஸோ இது உள்ள தான் வந்து நம்மளோட OSோட ரெபாசிட்டரி கால்குலேஷன் பேஸ் ஃபைல் இருக்கும். ஸோ அதனால் அந்த டைரக்டரியில் போய்க்கிறோம். CD m.repos.d. ஸோ இது உள்ள போனீங்கன்னா இங்கே CentOS base.repo இருக்குல்ல, இதுதான் வந்து நம்மளுடைய பேஸ் ஃபைல். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ஒரு டைரக்டரி. ஸோ இது உள்ள போனீங்கன்னா CentOS base.repo இதுதான் நம்மளோட பேக்கேஜ் அப்டேட் பண்ணுறதுக்கு. ஸோ CentOS மூலிமா பப்ளிஷ் பண்ணுற பாசிட்டிவ் ஃபைல். ஸோ இந்த ஃபைலை வந்து ஆல்ரெடி இந்த ஃபைல் எண்ட் ஆஃப் லைஃப் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து இதை நான் ரிமூவ் பண்ணுறேன். CentOS base.repo. எஸ்ஸா கேட்குது, ஆமாம் எஸ் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் ஃபைல் ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ நான் திருப்பி செட் பண்ணி வேறு ஃபைல் ஆட் பண்ண போகிறேன். CentOS base.repo. ஸோ இப்போ போய்ட்டு நான் இன்செர்ட்டில் போய்ட்டு ஆல்ரெடி நான் ஒரு ஃபைல் வச்சுருக்கிறேன். ஸோ இதுதான் அந்த பேஸ் காப்பி பண்ணிட்டு என்னோட இதில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ எக்ஸிட் WQ. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு CentOS பேஸ் ஃபைல் இப்போ ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் என்ன அப்டேட் பண்ணுறேன், அப்டேட். ஃபைல் ஏதோ விஷயம் இருக்கு. எஸ், இங்கே பேஸ்க்கு முன்னால் அந்த ஐக்கன் ஓப்பன் டேப்ஸ் போயிட்டு க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் ஒரு இஷ்யூ. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ போயிட்டு நான் என்ன அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஃபைல் அப்டேட் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னால் வந்து எரர் இல்லை.
ஸோ இப்படி தான் வந்து ரெபாசிட்டரி ஆட் பண்ணணும். ஸோ இது வந்து என்ன அப்ளை பண்ணதுனால அதோட ரெபாசிட்டரி லிங்க் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்னோட ஒர்க் அப்டேட் ஆகுது. ஸோ இந்த இந்த ஃபைலை வந்து என்னோட கமெண்ட் லிங்க்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ உங்களுக்கு எதனா அந்த செட்டிங் எதனா இஷ்யூ இருந்தால் இந்த ரெபாசிட்டரி ஆட்